ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. செங்கிஸ்கானின் கொடூரமும் மர்மமான மரணமும் 800 ஆண்டுகளுக்கு முன்பு உலகம் முழுக்க அச்சத்தை விதைத்த பெயர். ஆசியாவில் தொடங்கி ஐரோப்பா கண்டம் வரை படையெடுத்துச் சென்று பல தேசங்களை சூறையாடியவர். மிருகத்தனமான தாக்குதல்கள் நடத்தி பல்லாயிரம் பேரை கொன்று குவித்தவர். பேரழிவையும் பலத்த உயிர் சேதங்களையும் ஏற்படுத்தி பல நாடுகளையும் தேசங்களையும் தன் முன்னால் மண்டியிடச் செய்தவர். உலக வரலாற்றில் குறிப்பிடத்தக்க ஆட்சியாளர்களில் ஒருவராக கருதப்படுபவர் அவர்தான் செங்கிஸ்கான். பல நாடுகளில் இரத்த ஆறை ஓடவிட்டு எதிரிகளின் தலையை துண்டித்து மலையாக குவித்த செங்கிஸ்கான் தான் மனித உருவம் கொண்ட மிருகம் என்ற வரலாறு சொல்கிறது. இப்படிப்பட்ட கொடுமையான இந்த செங்கிஸ்கானை வேறு ஒரு கண்ணோட்டத்தில் பார்ப்பவர்கள் அலெக்சாண்டர், சீசர், நெப்போலியன் ஆகியோரை விட அதிக நிலப்பரப்பை ஆட்சி செய்ததோடு ஆசியாவையும் ஐரோப்பாவையும் இணைத்து முதலில் இந்த உலகை ஒருங்கிணைத்தவர் செங்கிஸ்கான் என்றும் சொல்கிறார்கள். ஆசியாவின் மையத்தில் இருக்கும் மங்கோலியாவில் ஒரு நாடோடி இனக்குழு தலைவரின் மகனாக பிறந்து மற்ற இனங்களையும் இணைத்து ஒரு வலிமையான படையை உருவாக்கி வெற்றிகளையும் தோல்விகளையும் சமமாக சந்தித்து வளர்ந்த செங்கிஸ்கான் ஒரு கட்டத்தில் உலகை அச்சுறுத்தும் பேரரசராக வளர்ந்தார். போர்ச்சுகீன் இனக்குழுவின் தலைவராக இருந்த எசுக்கேவுக்கும் ஹொலுனுவுக்கும் பிறந்த குழந்தைக்கு டெமுஜின் என்று பெயர் சூட்டினர். பிற்காலத்தில் இவர்தான் செங்கிஸ்கான் என்ற பேரரசராக வலம் வரப் போகிறார் என்பது இவர்களுக்கு தெரியவில்லை என்றாலும் அக்குழந்தையின் கையில் இருந்த இரத்த கட்டியை பார்த்து இவன் பின்னால் உலகத்தை ஆள்வான் என்று உள்ளூர் பூசாரி ஒருவர் சொல்லியிருக்கிறார். இளம் வயதிலேயே வில், வாள், ஈட்டி, மல்யுத்தம் என அனைத்தையும் விரைவாக கற்றுத் தேர்ந்த டெமுஜினுக்கு 9 வயது இருக்கும்போது அவருடைய தந்தை கொல்லப்படுகிறார். தந்தையை இழந்த டெமுஜினை சிறைப்பிடித்தவர்கள் அவனை அடிமையாக்கி துன்புறுத்தத் தொடங்கினார்கள். ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவு மட்டுமே அவனுக்கு வழங்கப்பட்டது. தன் வாழ்நாள் இப்படியே சிறையில் முடிந்துவிடுமோ என்று எண்ணி வருந்திய டெமுஜினின் 10வது வயதில் அவரது துன்பங்களை கண்டு மனம் இறங்கிய முதியவர் அவனுடைய சங்கிலியை அவிழ்த்து தப்பிக்க விடுகிறார். அடிமை சங்கிலியில் இருந்து விடுபட்ட டெமுஜின் தனது குடும்பத்தை அடையும் போது பசியும் பட்டினியும் மட்டுமே அவனை வரவேற்றது. நாடோடிகள் என்பதால் வேட்டையாடுதல் மூலம் மட்டுமே பசியாற முடியும். தம்பிகளுடன் தினமும் வேட்டைக்கு செல்லும் டெமுஜின் கிடைப்பதை அனைவருக்கும் பகிர்ந்து கொடுத்ததோடு வாழ்வதென்றால் அனைவரும் வாழ்வோம், செத்தால் சேர்ந்தே சாவோம் என்று முழங்கினார். வேட்டையாடிய உணவை பகிர்ந்து கொடுத்த டெமுஜின் சிதறி கிடந்த இனத்தை ஒன்று சேர்த்து மங்கோலியர்களின் மன்னனானார். மக்களும் அவரை மன்னனாக ஏற்றுக்கொண்டார்கள். டெமுஜின் என்ற சாதாரண மனிதர் கிபி 1206ஆம் ஆண்டு செங்கிஸ்கானாக மாறினார். செங்கிஸ்கான் என்றால் பிரபஞ்சத்தின் அரசன் என்று அர்த்தமாம். மங்கோலியாவின் அரசனாக பதவியேற்றவுடன் நிலையான சட்டத்தை உருவாக்கிய செங்கிஸ்கான் அதை கையெழுத்து பூர்வமாக ஆவணமாக்கியதாகவும் வரலாறு சொல்கிறது. பெண்களை கவர்வது, திருட்டு, ஊழல், வரி ஏய்ப்பு என எதுவும் என் நாட்டில் இருக்கக்கூடாது, இருந்தால் மரண தண்டனை நிச்சயம் என அறிவித்த செங்கிஸ்கான் தன்னை எதிர்ப்பவர்கள் யாராக இருந்தாலும் முதலில் சரணடையுமாறு அறிவுறுத்துவார்.
சரணடையவில்லை என்றால் அவர் மரணம் அடைய வேண்டும். இந்த இரண்டிலும் தீவிரமாக இருந்த செங்கிஸ்கான் தன்னை யாரும் எதிர்க்க கூடாது என்பதில் கவனமாக இருந்ததோடு தண்டனைகளையும் கடுமையாக்கினார். எதிரிகளின் தலைவனை சிறைப்பிடித்து கண்களில் உருக்கிய வெள்ளியை ஊற்றுவது, உயிருடன் கொதிக்கும் நீருக்குள் மூழ்கெடுப்பது என கொடுமைகளின் இருப்பிடமாக திகழ்ந்த செங்கிஸ்கானிடம் பல மன்னர்கள் அடிபணிய ஒப்புக்கொண்டதாக வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். எத்தனை பெரிய படையாக இருந்தாலும் தனது சிறிய படை மூலமாகவும் போர் யுக்தி மூலமாகவும் எதிரிகளுக்கு பயத்தை ஏற்படுத்தும் செங்கிஸ்கானின் பலமே குதிரைப்படைதான். மங்கோலியாவில் குதிரைகள் அதிகமாக இருந்ததாக சொல்கிறார்கள். அதாவது ஒரு வீரருக்கு 10 குதிரைகள் என்று ஏக்கப்பட்டு குதிரைகளோடு போருக்கு செல்லும் செங்கிஸ்கானின் படையினர் முதலில் ஒரு கோட்டையை வீழ்த்துவதற்கு முன்பு அக்கோட்டைக்கு அருகே உள்ள கிராமங்களை சூறையாடி அந்த கிராம மக்களை அச்சத்தில் உறைய வைத்து ஓட விடுவார்கள். பிறகு கோட்டை மீது நெருப்பு பந்துகளை வீசுவார்கள். ஒரு பக்கம் மங்கோலிய படையின் தாக்குதலால் மிரண்டு போன மக்களின் அச்சம் நிறைந்த அவலக்குரல், மறுபக்கம் நெருப்பு பந்துகள் வருவதை பார்த்து மிரண்டு போகும் கோட்டை படையினர். மங்கோலியா படை நெருங்கியதும் பயத்திலேயே பலம் குறைந்த நிலையில் இருப்பார்கள். இதனை தங்களுக்கு சாதகமாக்கிக் கொண்டு கோட்டைக்குள் நுழைந்து வெறித்தனமாக போரிடும் மங்கோலியர்கள் கோட்டையையும் கைப்பற்றி விடுவார்கள். இந்த யுகத்துடன் பல சாம்ராஜ்யங்களை வீழ்த்தி தனக்கு அடிபணிய வைத்த செங்கிஸ்கான் அந்த நாடுகளில் இருந்த தங்கம், வைரம் போன்ற செல்வங்களை அபகரிக்க தவறியதில்லை. செங்கிஸ்கானின் போர் முறைகள் போலவே அவரது மரணமும் மர்மங்களின் கலவை. 1227ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 18ஆம் தேதி செங்கிஸ்கான் இறந்தார். அப்போது அவருக்கு வயது 65 என்று சிலர் சொல்கிறார்கள். முதுமையின் தள்ளாட்டத்தில் 72 வயதில் இறந்தார் என்றும் சொல்கிறார்கள். எந்த வயதில் இறந்தார் என்பது போலவே அவர் எப்படி இறந்தார் என்பதும் மர்மம். சீனாவின் மேற்குஜியா பேரரசோடு போர் புரிந்து வெற்றி பெற்ற போது போரில் ஏற்பட்ட காயத்தால் இன்சுவான் என்ற இடத்தில் தன் குதிரையில் இருந்து வீழ்ந்து இறந்தார் என்கிறார்கள். மர்மமான மரணத்தினால் இந்த உலகை விட்டு செங்கிஸ்கான் மறைந்தாலும் அவரை பற்றிய மர்மங்களும் அவருடைய போர் தந்திர நடவடிக்கைகளும் இன்னும் மக்களிடம் பேசும் பொருளாக இருப்பதோடு அவருடைய கல்லறையை கண்டுபிடிக்கும் முயற்சியும் நடந்து வருவதாக சொல்லப்படுகிறது.